சென்னையில் நடைபெற்று வரும் 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பல்வேறு நிறுவனங்கள் தங்களின் கண்டுபிடிப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளன. இதுகுறித்து நமது சிறப்பு செய்தியாளர் தேவா வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக உலக முதலீட்டாளர் மாநாடானது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் உள்ள காட்சி அரங்கங்களிலே தங்களுடைய உற்பத்தி பொருளுக்கான தங்களது கண்டுபிடிப்புகளுக்கான முதலீட்டை எதிர்பார்த்து பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இங்கு தங்களுடைய பொருட்களை காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரானது இங்கு ஒரு ஆம்புலன்ஸ் ட்ரோனை காட்சிக்கு வைத்திருக்கிறது. முதலீடுகளை எதிர்பார்த்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரோனின் சிறப்பு அம்சங்கள் குறித்து நம்ம இப்போது பார்க்கலாம். அது மலைப்பாங்கான இடங்கள், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களில் தங்களது உயிர் குறித்த பாதிப்பில் இருப்பவர்களை மீட்பதற்காக இந்த ஆம்புலன்ஸ் பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். உலக அளவிலே இது ஆராய்ச்சி நிலையிலேயே உள்ள நிலையில் தங்களது முழு கண்டுபிடிப்பாக நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று கூறக்கூடிய இந்த மாணவர்கள் இந்த கண்டுபிடிப்பை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு முதலீட்டை எதிர்பார்த்து இங்கு அமைத்திருக்கிறார்கள். சுமார் 90 கிலோ எடையுள்ள ஒரு நபரை கொண்டு செல்லக்கூடிய வகையிலே இந்த ட்ரோனானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 60 கிலோ எடை கொண்ட இந்த ட்ரோனில் குளிர்சாதன வசதியும், இந்த ட்ரோன் எங்கே சென்று கொண்டிருப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்கான GPS வசதியும் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ட்ரோன் சுமார் 30 கிலோமீட்டர் அளவிற்கு பயணப்படும் என்றும், இந்த ட்ரோன் வானில் பறக்கப்படும் பொழுது இது குறித்த தகவல் விமான நிலைய ஆணையத்திற்கு தெரியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பல நிறுவனங்கள் தாங்கள் முதலீடு செய்வதற்கு தயாராக வந்திருப்பதாகவும் இங்குள்ள மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற கண்டுபிடிப்புகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு அது மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.